ஸோ இந்த 6 monthsல 20 lakhs ரெவன்யூ ஒரு புது பிராண்டாக நாங்கள் உள்ள நுழைஞ்சு மாறு வேஷத்துக்குள்ளே நுழைஞ்சு நம்ம வந்து அட்டைன் பண்ணியிருக்கிறது எனக்குமே ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான். என்ன சொல்கிறது, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருக்கேன். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஹோல்சேல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அந்த டைமில் தான் இந்த டிபிடி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ZRM கிளாஸில் நம்ம சக்தி சாரோடைய ஸ்பீச் கேட்டேன். ஸோ நம்மளுடைய பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி அவர் கொடுத்த சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ZRMக்குள்ளே வந்தேன். அவர் கொடுத்த ஐடியா தான் இன்றைக்கி மദ്രാസ് வீவ்ஸாக நிற்கிது. ஸோ படித்து முடிச்சுட்டு டெக்ஸ்டைல்குள்ளே வரேன் அப்படின்றது தான் என்னுடைய பிளானும் கூட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டேன். ஸோ டோட்டலி நியூ, சொல்லப்போனால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்தது. எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு ப்ரௌஸ் பண்ண தான் அந்த இன்ஸ்டாலெல்லாம் வந்து இந்த தமிழ் பிஸ்னஸ் ட்ரைப் அவனுடைய ஆட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணி பேசுகிற மாதிரியே இருந்தது. எக்ஸாக்டாக எனக்கு புரிஞ்சது, அதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது, பட் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க தெரியாமல் இருந்தப்போ இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த ZRM அதிலலாம் வந்து அந்த 3 days ப்ரோக்ராம்லலாம் அட்டன் பண்ணதுமே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நமக்கு இந்த இது கொடுத்துருக்கு, இந்த பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதான் ஸ்டார்டிங், அதான் ஸ்பார்க். ஆக்சுவலாக காமர்ஸ்குள்ளே வரதுக்கு அதுதான் ஸ்பார்க். ஆக்சுவலாக தமிழ் பிஸ்னஸ் ட்ரைபுக்கு முன்னாடியே ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் ஒருத்தர்கிட்டலாம் பேசியிருந்தேன். இந்த மாதிரி பண்ணுறவங்க கிட்டலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுற டீம்ஸ் ஏஜென்சிஸ் கிட்டலாம் பேசினேன். பட் எக்ஸாக்டாக வந்து எனக்கு வந்து பிடிச்சது வந்து சக்தி சாரோட பேசும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஜார்கன்ஸ் எல்லாம் பேசாமல் எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ புரிய வச்சார். பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே டக்குன்னு புட்டு வச்சார். ஸோ இதுதான் பெயின் பாயிண்ட்ஸ், இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் தமிழ் பிஸ்னஸ் டைப்பை சூஸ் பண்ணேன். எனக்கு டோட்டலாகவே நாலேஜ் கிடையாது. ஆட்ஸ்னால் என்னன்னே தெரியாது. இதெல்லாம் நம்ம ரன் பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக நாங்களே தான் ஆட்ஸ் ரன் பண்ணிக்கிறோம். ஃபேஸ்புக் ஆட்ஸ் எல்லாம் நாங்களே ரன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அவர் வந்து இன்சைட்ஸ் கொடுத்துருக்காரு. இவங்க கிட்டேருந்து எனக்கு தேவையான இன்சைட்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிது. சில ப்ரைஸிங்லேயோ இல்லை எதுலையாவது டவுட் இருந்தாலும் நம்ம நம்ம ட்ரைபில் இருக்கிறவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம், கேட்போம். இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும், பேக்கிங் மெட்டீரியல் எங்கே வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம், பேசிக்கான சில ஐடியாஸ், நிறைய டவுட்ஸ் வரும். எல்லா டவுட்ஸுக்குமே வந்து நம்ம வந்து டிபிடி ஸ்டாஃப்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சின்ன டவுட்ஸ் வரதெல்லாம் வந்து நம்ம கூட இருக்கிற நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க கூட நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணால் கிடைக்குது, பெஸ்ட்டாக கிடைக்குது. ஸோ சொல்லி கொடுத்தாங்க, நானும் கற்றுக்கிட்டேன். நானுன்றதை விட நானும் என் ஒய்ஃபும். இப்போ எனக்கு நிறைய விஷயம் நான் கொஞ்சம் அப்படியே கிளாஸ் எடுக்கும்போது அப்படியே தூங்கிடுவேன். ஒய்ஃபு நானும் தான் அட்டன் பண்ணோம் இந்த கிளாஸ். ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபுல்லாக கிராப் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணுறதெல்லாம் நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த கேம்பெயினை எப்படி பண்ணலாம், இந்த கேம்பெயினுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸோ இந்த ப்ராடக்ட் அந்த கேம்பெயினுக்குள்ளே போடலாமா, இந்த கேம்பெயினுக்குள்ளே போடலாமா, அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதெல்லாம் கற்றுக் கொடுத்ததுனால தான் பண்ண முடியுது, எங்களால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக டிபிடியில் ஜாயின் பண்ண விட்டு அவங்க எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்கிறத விட எல்லாம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சில மற்றவங்க நம்ம வேலையை பார்க்கறத விட நம்ம ஒர்க்கை பண்ணால் ரிசல்ட் கண்டிப்பாக 100% இருக்கும்.